குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சோம். குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து மாவிளக்கு போட்டோம். இந்த மாரி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொல்லுவா. இன்னொரு நெறைய பேருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின், இல்ல வருத்தம், இல்ல கவலை அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாள் வந்து நாங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியலையே! நாங்க என்ன பண்றது? விட்டு போச்சு. முன்னாடிலாம் வந்து எங்க தாத்தா, பாட்டி காலத்துலலாம் எல்லாருமே போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்குல வந்து அந்த மாரி குலதெய்வம் கோயில்ல போய் வழிபடுறது, பூஜை பண்றது, பொங்கல் வைக்கிறது அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண முடியலையே! அது ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமா? எங்களால போக முடியாம இருக்கு. அதனால தான் ஒருவேளை எங்களுக்கு நெறைய பிரச்சனை வருதா? அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நானு நெறைய பேர் சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து காமனா இந்த மாரி ஒரு டாபிக் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ, இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களால நேர்ல வந்து போக முடியல அப்டின்னாலும், உங்க குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவ வந்து வாங்கி, அத நல்லா அழகா ஒரு ஃப்ரேம் போட்டு, உங்க வீட்டு பூஜையிலேயே வச்சு, அதாவது உங்க வீட்டு பூஜை ரூம் இருக்கு இல்லையா? இல்ல அலமாரியோ, பூஜை ரூமோ அங்க வந்து உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோவ வச்சு, அதுக்கு டெய்லி நல்லா ஒரு பெரிய அகல் விளக்கா போட்டு ஏத்துங்க. உங்க வீட்டிலேயே ஒரு ஃபோட்டோவ வச்சு, அதுக்கு நீங்க விளக்கு ஏத்துறதோ, பூஜை பண்றதோ, ஹோமம் பண்றதோ, முடிஞ்சம்போது இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பாவும் இருக்கும். மனசுக்கு நிம்மதியும் தரும். வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள உங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துண்டும் போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை.